கட்டாந்தரை, எறும்பு கடி, 3 நாட்கள் லாக்அப் கொடுமைகள் பாலஸ்தீனியர்களுக்காக அனுபவித்தேன். இந்தியா ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டியின் போது விராட் கோலியை நோக்கி ஓடி கைதான ஆஸ்திரேலிய இளைஞர் பென் ஜான்சன் 3 நாட்கள் விசாரணையில் கட்டாந்தரையில் எறும்புகளுக்கு மத்தியில் தான் படுத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனியர்கள் அனுபவிக்கும் கொடுமையோடு ஒப்பிடும்போது இது ஒரு தண்டனையே அல்ல என்று அவர் கூறியுள்ளார். தி பிரிண்ட் இணையதளத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், பாலஸ்தீனிய அரசியல் எனக்கு முழுமையாக தெரியாது, ஆனால் அங்கு அப்பாவி பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டு வருவது எனக்கு நன்றாக தெரியும். சிட்னியில் உள்ள பாலஸ்தீனிய நண்பர்கள் மூலம் நான் இதனை தெரிந்து கொண்டேன். எனவே இந்த தாக்குதலை நிறுத்த நம்மால் ஆனவற்றை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்களில் கலந்து கொண்டேன். பிறகு உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் மைதானத்திற்குள் திடீரென்று நுழைவதன் மூலம் உலக மக்களின் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இதற்கு முன்பு உக்ரைன் போரை எதிர்த்து டி-ஷர்ட் அணிந்து கால்பந்து மற்றும் ரக்பி விளையாட்டுப் போட்டிகளில் மைதானத்திற்குள் நுழைந்தேன். அது ஒரு பேசு பொருளாக மாறியது. எனினும் எங்கள் நாட்டு போலீசார் கண்டித்து அனுப்பிவிட்டனர். அதேபோல அகமதாபாத் மைதானத்திலும் நுழைவதற்காக முடிவு செய்தேன். இதற்காக வீரர்களுக்கு அருகேயுள்ள இருக்கையை புக் செய்ய முயற்சித்தேன். 7வது வரிசையில்தான் இருக்கை கிடைத்தது. மைதானத்திற்குள் யாரும் நுழைந்து விடாதபடி பார்த்து கொள்வதற்காக ஏராளமான பாதுகாவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். இதுபோன்று எங்கள் நாட்டில் இருக்காது. எனினும் அவர்களை மீறி நான் மைதானத்திற்குள் புகுந்தேன். கோலியை நெருங்கிய போது ரசிகர்கள் கூச்சலிட்டதால் அவர் என்ன சொன்னார் என எனக்கு கேட்கவில்லை. அது அனைத்தும் ஒரு போதையாக இருந்தது. அடுத்தடுத்து என்னை மடக்கி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு எனது மொபைல் போன், பாஸ்போர்ட் ஆகியவற்றை பறித்து கொண்டனர். அபராதம் விதித்து விட்டுவிடுவார்கள் என்று நினைத்தேன். எங்கள் நாட்டில் அப்படித்தான் நடக்கும். ஆனால் இது எனக்கு புதுமையாக இருந்தது. என்னிடம் கடுமையான விசாரணை நடந்தது. சில அதிகாரிகள் மென்மையாக நடந்து கொண்டனர், சிலர் கடுமையாகவும் நடந்து கொண்டனர். 3 நாட்கள் எறும்புகளோடு தரையில் தான் படுத்திருந்தேன். உலக அளவிலான தீவிரவாத இயக்கங்களோடு தொடர்புள்ளதா என்று என்னிடம் கேட்டனர். பாலஸ்தீன விவகாரம் பற்றி என்னிடம் நிறைய கேட்டனர். 3 நாட்கள் விசாரணை கடுமையாக இருந்தது. இருப்பினும் பாலஸ்தீனிய மக்கள் அனுபவிக்கும் கொடுமைகளோடு ஒப்பிடும்போது இது ஒரு பிரச்சனையே இல்லை. எனது செயலுக்காக நான் வருந்தவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். பென் ஜான்சன் மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 353 மற்றும் 441 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது ஊழியரை கடமையை செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது பாஸ்போர்ட்டை கைப்பற்றியுள்ள போலீசார் விசாரணை முடியும் வரை அகமதாபாத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர். அதேபோல இவர் ஸ்கிசோஃப்ரெனியா என்ற மனநோய் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக காவல்துறையினர் கூறிய நிலையில் அது பற்றி விளக்கமளித்த பென் ஜான்சன் தான் அந்த நோய்க்கு மருந்துகள் எடுத்துக்கொண்டது உண்மைதான் என்றும் அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, அந்த காரணத்தை சொல்லி நான் தப்பிக்கவில்லை, நான் நல்ல மனநிலையில்தான் இதனை செய்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக குஜராத் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவர் இதற்கு முன்பும் இதுபோன்ற சர்வதேச போட்டிகளின் போது விளம்பரத்திற்காக மைதானத்திற்குள் நுழைந்துள்ளார் என்றும் இவர் ஒரு ஆஸ்திரேலிய டிக்டாக் பிரபலம் என்றும் தெரிவித்தனர்.